நல்ல சமூகம் உருவாகணும். அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். இந்த காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட இந்த வழக்கு இருக்குல்ல, அதை இனிமேல் நாம ரெண்டா பிரிச்சு பார்க்கலாங்க. என்ன அப்படின்னா, இந்த அஜித்குமார் தாக்கப்படக்கூடிய அந்த வீடியோ வெளியாவதற்கு முன் பின் அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம கேட்கறத விட அதை விஷுவலா பார்த்தோம், வீடியோவா பார்த்தோம் அப்படின்னா அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள அப்படியே முழுசா இறங்கும். ஸோ அப்படிதான் இந்த அஜித்குமார் தாக்கப்பட்ட அந்த வீடியோவை பார்க்கிறப்போ நம்மளால இந்த வழக்கை விட்டு வெளியில போக முடியுமா அப்படின்னு தெரியல. அதை தாண்டி இந்த வீடியோ வெளியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம தான் இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப காட்டமா பேசிட்டு இருந்தோம். இப்படி பண்றாங்க, திமுக அரசு இப்படி பண்றாங்க, ஸ்டாலின் அரசு இப்படி பண்றாங்க அப்படின்னு கோவப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பட் இந்த வீடியோவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இருக்கக்கூடிய நீதிபதிகள் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அரசை பார்த்து கேட்ட கேள்விகளும் அவ்வளவு மோசமா இருக்கு. நேரடியா திமுக நிர்வாகிகள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகளே குற்றம் சாட்டியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்களை புட்டு வச்சிருக்காங்க. ஒரு சம்மட்டி அடி அப்படின்னு சொல்லலாம். இனிமேலாவது இந்த திமுக அரசு இந்த விஷயத்துல திருந்தணும். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வந்தது. ஏன் விசாரணைக்கு வருது அப்படின்னா, 2 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த வழக்கை இந்த நீதிபதிகள் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு அப்படிங்கிறத போடுறாங்க. கார்த்திக் ராஜா, மாரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை போடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு ஜூலை 1 காலையில அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியா கிளீட் அவங்களுடைய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது. காலையில இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வீடியோ லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த அஜித்குமார் தாக்கப்பட்ட அந்த வீடியோ, ஸோ அது சம்பந்தமான அந்த வீடியோவை எடுத்த நபர் யார், அவரை மதியம் 3 மணிக்கு கோர்ட்ல ஆஜராக சொல்லுங்க, நாங்க அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நீதிபதிகள் அந்த வீடியோவையும் பாக்குறாங்க. அந்த அஜித்குமாரை அந்த காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாம கழிய வச்சுட்டு மோசமா தாக்கக்கூடிய அந்த வீடியோவையும் அந்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் பத்தி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அவங்களும் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் மதியம் 3 மணிக்கு இந்த விசாரணை அப்படிங்கிறது திரும்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தொடங்குது. யாரா இருக்காங்க வாக்குவாதம் அப்படின்னா, ஒண்ணு அரசு தரப்பு வழக்கறிஞர், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நேரடியா நீதிபதிகளே இந்த பாதிக்கப்பட்ட அஜித் குமாருக்கு ஆதரவா இறங்கிட்டாங்க. இது போக எந்த அடிப்படையில அந்த நீதிபதிகள் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில அரசை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. யாரை பார்த்து அப்படின்னா, திருபுவனம் உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி அந்த வெங்கடேஷ் பிரசாத் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் போயிட்டு அந்த அஜித்குமாருக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறப்போ கூட இருந்த நீதிபதி அப்படின்னா இவங்க தான் அந்த கோசாலையில போயிட்டு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்தவங்க. சோ அவங்க கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை வச்சுதான் நீதிபதிகள் கேள்வி அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியும் இது அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவங்க கேட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நேரடியா திமுக அரசை பார்த்தும் ஸ்டாலினை பார்த்து கேட்ட கேள்வி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கிறது போயிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பையனுடைய அஜித்குமாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவனுக்கு 44 இடங்கள்ல காயம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சோ இது போக அவனுடைய பிறப்புறுப்பு, வாய், காது இதுலலாம் மிளகா பொடி தூவி இருக்கு அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இத மனிதர்கள் யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா இதை எப்படி ஒரு காவலர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப காட்டமா பேசியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வீடியோ பார்த்தாங்கல்ல, அந்த பார்த்ததோடைய தாக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயும் இருக்கும்ல. சோ அந்த தாக்கத்திலேயே அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு அடுக்கடுக்கான கேள்விகள். எப்படி ஃபர்ஸ்ட் இந்த கேஸை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்க ஆரம்பிச்சிங்க? ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் போடாம அந்த கேஸை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், கேஸே இல்ல, எஃப்ஐஆர் போடலன்னா கேஸே இல்ல, அப்புறம் எந்த அடிப்படையில இந்த கேஸை ஸ்பெஷல் டீம் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிங்க? ஏன் எஃப்ஐஆர் போட தாமதம் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்ததான் வைக்கிறாங்க. இதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 28ஆம் தேதி காலையிலேயே நாங்க எஃப்ஐஆர் போட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க 28ஆம் தேதி சாயங்காலம் லேட் ஈவினிங்ல தான் எஃப்ஐஆரே போட்டிருக்கீங்க. அது வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம இந்த வழக்குல என்ன பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. இது போக அஜித்குமாரோட அம்மா கிட்ட திமுக நிர்வாகி 3 பேர், அது போக டிஎஸ்பி, சிவகங்கை மாவட்டத்தோட டிஎஸ்பி சேர்ந்து மடப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்துல 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசிருக்கீங்க. இந்த வழக்கை இதை பெருசாக்காதீங்க, இதை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீதிபதிகள் சொல்றாங்க. நான் சொல்லல, நீதிபதிகளே சொல்றாங்க. 3 பேர், திமுக நிர்வாகிகள் 3 பேர், இது போக டிஎஸ்பி 3 பேர், இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த அஜித்குமாரோட அம்மா கிட்ட 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசினதோட மட்டும் இல்லாம உங்களோட இன்னொரு பையன் இருக்கான்ல, சோ அவனுக்கு அரசு வேலை வாங்கி தரோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஒரு நிர்வாகி, திமுக நிர்வாகி சொல்ல முடியும்? இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு இழப்பீடு தரோம்,
அரசு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அரசு வேலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு தான் சொல்ல முடியும். ஆனா எப்படி ஒரு நிர்வாகி, திமுக நிர்வாகி இதை சொல்றாரு? அப்பனா அரசு சொல்லிதான் சொல்றாரா? அரசு தான் இவருக்கு வந்து இதை மாதிரி சொல்றதுக்கு உத்தரவு போட்டுதா? மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துதா? அப்பனா இவருக்கு மேல, இந்த நிர்வாகிக்கு மேல யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு மேல யாரோ இருக்காங்க. சோ அதனாலதான் இந்த வழக்கை வந்து எப்படியாவது வெளியில தெரியாம முடிச்சிடணும் அப்படின்னு பாக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. இது போக அந்த வீடியோ எடுத்தார்ல அந்த நபருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம். அந்த நபருக்கு மட்டும் கிடையாது, இந்த அஜித்குமார் கூட சேர்ந்து இன்னும் 5 பேர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கல்ல. சோ அவங்க எல்லாம் இந்த கேஸ்ல முக்கியமான விட்னஸ். சோ அவங்கள பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்படிங்கிறத ஒரு நபர் பாதுகாப்பா இருக்க வேண்டியது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீதிபதிகளே சொல்றாங்க. அப்படின்னா இந்த விஷயத்துல இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு த்ரெட் இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த வீடியோ எடுத்த நபர்கிட்ட வந்து நீதிபதிகள் கேட்கிறாங்க, இந்த வீடியோ எங்க இருந்து எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கிறப்போ நான் பாத்ரூம் போயிருந்தேன். சோ அந்த டைம்ல இது மாதிரி சத்தம் கேட்கறத பார்த்துட்டு பாத்ரூம்ல இருந்துகிட்டு பயந்து எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த நீதிபதிகள் முன்னாடி அந்த வீடியோவை எடுத்த அந்த நபர் சொல்லியிருக்காங்க. சோ இத மாதிரி இதுல அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து நீதிபதிகள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நேரடியா அரசை பார்த்து சொன்னதுதான் அப்படிங்கறத நம்மளால நேரடியா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி எந்த வழக்குல வந்து ஒரு நீதிபதி அவர்கள் பார்த்து ஏன் ஒரு அரசு பேச வேண்டிய விஷயத்த உங்க கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி 50 லட்சம் நான் இழப்பீடு தரேன், எப்படி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பேச முடியும்? அப்பனா இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீதிபதிகளே கேட்டிருக்காங்க. சோ இதுல என்ன ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்ட நீதிபதி விசாரிக்க உத்தரவு. அஜித்குமார் மரண வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் உடனடியாக நீதி விசாரணையை தொடங்க வேண்டும். வழக்கு தொடர்பான ஆவணங்களும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்று மாவட்ட நீதிபதி கூடுதல் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இது நடந்த இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டாங்க. சோ இந்த வழக்கை இனிமே கண்டினியூவா ப்ரொசீட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது மதுரை மாவட்ட நீதிபதி விசாரிக்க வேண்டும். அவங்க நேம் வந்து ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ அவங்க இனிமே இந்த வழக்கை ஒரு 7-8 நாள் விசாரிச்சு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை அப்படிங்கறத தாக்கல் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த அறிக்கை அடிப்படையில வந்து ஜூலை 8ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நேரடியாகவே உயர் அதிகாரிகளை பாதுகாக்கும் வகையில் அரசின் நடவடிக்கை உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது யாரையோ பாதுகாக்க இந்த அரசு வந்து இவ்வளவு டிராமா அப்படிங்கிறத போடுது அப்படிங்கிறத ஒரு நீதிபதியே சொல்லிட்டாங்க. இதை ஏன்பா நான் படிச்சு காட்டுறேன் அப்படின்னா, நீதிபதிகள் சொன்ன சென்டென்ஸ் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான். இது போக அந்த விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னுடைய மனசு தாங்கல. அஜித்தின் பிறப்புறுப்பிலும் வாய் காதுகளில் மிளகாய் பொடி போடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்றாங்க. அப்படின்னா இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கும்? இந்த விஷயத்த நீதிபதிகள் வந்து அந்த கொடுமையை நீதிபதிகளாலே தாங்க முடியாம பொறுக்க முடியாம தான் இந்த விஷயத்த இத மாதிரி ரொம்ப மோசமா நடந்திருக்கு. அப்படின்னா இது தெரிஞ்சா வெளியில போச்சு அப்படின்னா ரொம்ப சென்சேஷனலா மாறும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு பேச மாட்டாங்க. பட் இந்த வழக்குல நீதிபதிகளே எடுத்து பேசுறாங்க அப்படின்னா அது அஜித்குமார் தாக்கப்படக்கூடிய அந்த வீடியோவோட தாக்கம். இவ்வளவு நாள் நாம இந்த விஷயத்த பார்த்து ரொம்ப கோவப்பட்டு என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இதே விஷயத்த பார்த்து நீதிபதிகள் 2 பேர் வந்து என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்காம கேட்டிருக்காங்க. அரசை பார்த்து சரியான கொட்டு அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. சோ இதுல இப்போ எஸ்பி வரைக்கும் போய் நிக்குது இல்ல, எஸ்பி வந்து இதுல சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காருல. சோ அதுக்கு மேல யாரு இருக்காங்க, ஏன் திமுகவுடைய நிர்வாகிகள் வந்து இதுல காம்ப்ரமைஸ் பேசினாங்க, சோ இதுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த விசாரணையில இப்ப புதுசா நியமிக்கப்பட்டிருக்க அந்த நீதிபதி இருக்காங்கல்ல, சோ அவங்க இந்த விசாரணையை மூவ் பண்ணி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா நமக்கு தெரிய வரும். சோ ஜூலை 8ஆம் தேதி என்ன நடக்குது, முழுசா என்ன நடந்திருக்கு, அந்த தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிற வரைக்கும் இந்த விசாரணை போகும் அப்படின்னு நம்பலாம். இந்த வழக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் திமுக வந்து ஏதாவது சேலஞ்ச் பண்ணி இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா? இதுக்கு முன்னாடியும் 23 லாக்அப் டெத் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எல்லாத்தையும் மூடி மறைக்கலையா? ஏதாவது 1-2 தான் வெளியில தெரியும், மத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி மீடியாவை பேச விடாம மறைக்கலையா? சோ அதே மாதிரி இதையும் மறைச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் மீடியா சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த கேஸுக்கும் அஜித்குமாருக்கும் பெரிய அளவுல இருந்ததுனால அது இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரைக்கும் போய் நீதிபதிகள் இந்த அரசை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு போயிருக்கு. சோ தொடர்ந்து இந்த வழக்குல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஜூலை 8ஆம் தேதி இந்த வழக்குல இன்னும் பல புதிய தகவல் வெளிவருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தொடர்ச்சியா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பேசுவோம். இது மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.